அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த கிறிஸ்து பிறப்பு தயாரிப்பு நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால் மிகுந்த அன்போடு வரவேற்கிறோம். இது திருவருகையின் காலம். இந்த திருவருகையின் காலத்திலே நாம் தூய ஆவியானவரின் துணை கொண்டு நம்பிக்கையுடன் நம்மை தயாரிக்கும் பொழுது இக்காலத்தின் இறுதியில் ஒரு உன்னதமான பரிசை, அதாவது நம் தந்தையாகிய இறைவனின் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பெறவிருக்கிறோம். எனவே அப்பரிசை பெற இந்நாட்களில் நம்மை நாமே தகுந்த முறையில் தயாரிப்போம். கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நம்மை தயாரிக்கும் வகையில் கத்தோலிக்க திரு அவையானது நமக்கு 4 வாரங்களை கொடுத்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு வாசகங்களின் வழியாக இறைவார்த்தையை தியானித்து அதனை நம் வாழ்வில் செயல்படுத்த நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த திருவருகையின் காலத்தில் ஒவ்வொரு வாரமும் நாம் ஒரு குறிப்பிட்ட நிற மெழுகுதிரியினை ஏற்றி அதன் முக்கியத்துவத்தை பற்றி தியானிக்க இருக்கிறோம். அத்தோடு இயேசு கிறிஸ்து பிறப்பின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கை, அன்பு, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை பற்றியும் நாம் தியானிக்க இருக்கிறோம். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறான இன்று நாம் ஏற்றவிருக்கும் மெழுகுதிரியானது ஊதா நிறத்திலான இறை வாக்கினர்களின் மெழுகுதிரி. இது கிறிஸ்து பிறப்பு நமக்கு தரும் நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் குறிக்கிறது. ஆம், யோவான் 3:15 கூறப்படுவது போல, அவரிடம் நம்பிக்கை கொள்பவர் நிலை வாழ்வு பெறுவர் என்ற இறை வார்த்தையின்படி பிறக்கவிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து இந்த மெழுகுதிரிகளை நாம் ஏற்றும் பொழுது நம்முள்ளும் நம்மை சுற்றிலும் உள்ள இருளை அகற்றி நம் வாழ்வை ஒளிமயமாக்குவோம். ஆமேன். பிறந்த அவர் பாலகனாய் உதித்த அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் அரசர் அவர், தூதர் போற்றும் அரசர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மகிமையிலிருந்த கடவுள் அவர், மகத்துவத்தின் கடவுள் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பனவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த கடவுள் அவர், மகத்துவத்தின் கடவுள் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பனவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு. இம்மானுவேல் 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 என்னோடு. இம்மானுவேல்
அன்பார்ந்தவர்களே, இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எங்கே, எப்படி, யாருடைய வழிமரபினராய் பிறப்பார் என்று எசாயா, எரேமியா, செக்கரியா, மீகா போன்ற இறைவாக்கினர்கள் முன்னறிவித்திருக்கிறார்கள். சிறப்பாக எசாயா இறைவாக்கினர் இதனை பல முறை முன்னறிவித்திருக்கிறார். எசாயா 7:14 வாசிக்கிறோம், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம் பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று எசாயா இறைவாக்கினர் வழியாக தந்தையாம் கடவுள் முன்னறிவித்தார். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவின் பிறப்பிற்கு அன்னை மரியா, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று கூறி தன்னையே கையளித்தார். அதே போன்று யோசேப்பும் புரியாத புதிரான வாழ்க்கை சூழ்நிலையிலும் இறைவனின் திருவுளம் என்று அறிந்ததும் அதனை நிறைவேற்ற தன்னை கையளித்தார். இவர்களைப் போன்று நம் வாழ்விலும் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நம்மையே கையளிக்க இன்று அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக இறைவாக்கினர்கள் வழியாக முன்னறிவிக்கப்பட்ட இயேசு ஆண்டவரை இந்த நேரத்திலே நாம் துதிப்போம். இறைவாக்கினர்கள் வழியாக முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். ஈசாயின் குலக்கொழுந்தானவரே, உம்மை துதிக்கிறோம். மக்களினங்களை ஆளும் தலைவராய் அவர் தோன்றுவார் என்று முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். தாவீதின் வழிமரபிலே பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். எப்ரத்தா எனப்படும் பெத்லஹேமில் அவர் பிறப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். அரசுரிமை உடையவராய் அவர் இருப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். இஸ்ரேலின் செங்கோலாய் இருப்பார் என்று முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் என்று முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். அமைதியின் அரசர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை என்று பல பெயர்களால் அழைக்கப்படுவார் என்று முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். வார்த்தை மனுவாவார் என்று முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த வேளையிலும் கூட நம் இயேசு ஆண்டவரை இந்த பாடலின் வழியாக ஆராதிப்போம். பரலோகம் துறந்தாரே, நமக்கொரு பாலகன் பிறந்தாரே, நமக்காக பரலோகம் துறந்தாரே. பெத்லகேமிலே உன்னதையிலே நம்மை மீட்கவே இயேசு பிறந்தாரே. பெத்லகேமிலே உன்னதையிலே நம்மை மீட்கவே இயேசு பிறந்தாரே. இயேசு பிறந்தார், பிறந்தார் பெத்லகேமிலே. இயேசு பிறந்தார், பிறந்தார் உன்னதையிலே. இயேசு பிறந்தார், பிறந்தார் எங்கள் உள்ளத்திலே. பிறந்தாரே இயேசு பிறந்தார், பிறந்தார் பெத்லகேமிலே. இயேசு பிறந்தார், பிறந்தார் உன்னதையிலே. இயேசு பிறந்தார், பிறந்தார் எங்கள் உள்ளத்திலே.
பிறந்தார் பிறந்தார் எங்கள் உள்ளத்திலே பிறந்தாரே. இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு தயாரிக்கப்படுவதற்காகவே திருவருகை ஞாயிறுகள் நமக்கு அளிக்கப்படுகிறது. இந்த முதல் வாரத்தில் எதிர்நோக்கும் நம்பிக்கையும் நாம் பெற்று இயேசுவை நம் உள்ளத்தில் பெற ஆயத்தமாவோம். கடவுள் மனிதராக வருவதற்கு முன்பாகவே எசேயா இறைவாக்கினர் அன்றைய காலகட்டத்தில் அன்றைய சூழ்நிலையை பார்த்து மனம் வெதும்பி போய் இதோ நாம் பார்க்கிறோம். எசேயா 64:1 நீர் வானங்களை பிளந்து இறங்கி வர மாட்டீரா என்று கேட்டார். அன்றைய சூழ்நிலையில் மக்கள் மத்தியிலே ஒரு சமாதானம் இல்லாமல், நாட்டிலே ஒரு அமைதி இல்லாமல் மக்கள் வாழ்ந்ததினாலே கடவுளை நோக்கி நீர் வானத்தை பிளந்து வரமாட்டீரா என்று கேட்டார். அவருடைய கூக்குரலுக்கு கடவுள் பதிலளித்தாரா என்று பார்த்தால் கண்டிப்பாக ஆம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடவுள் அந்த வானத்தை விட்டு இறங்கி வந்தார், நம் மத்தியிலே வந்தார், வாக்கு மனிதனானார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு மறைப்பொருள் அது! எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர், அண்ட சராசரங்களையும் படைத்தவர். நாம் கண்களால் சிலவற்றை பார்த்திருக்கிறோம், பார்க்காத நிறைய காரியங்கள் நம்மை சுற்றிலும் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த படைப்பின் கடவுள் மனிதனாகிய ஒரு படைப்பின் மத்தியிலே அவர்களின் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் பகிர்ந்து கொள்ள நம் மத்தியிலே வந்தார். அவரை பெற்றுக்கொள்கிற அந்த நாளைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று சொல்லி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். ஆம், இந்த உலகத்தின் காரியங்களிலே ஒவ்வொன்றுக்கும் நாம் தயாராக வேண்டியிருக்கிறது. திருமணம் என்று சொன்னால் மணமக்கள் தயாராகிறார்கள். ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது என்று சொன்னால் பெற்றோர்கள் தயாராகிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய அரசரை, ராஜாதி ராஜரை நாம் வரவேற்க நாமும் ஆயத்தமாக வேண்டும். அதற்காகவே இந்த திருவருகை ஞாயிறுகள் நமக்கு அளிக்கப்படுகிறது. எசேயாவின் நூலிலே மற்றும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எசேயா 9:2 கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. இந்த வசனத்திலே நாம் 2 காரியங்களை பார்க்க முடிகிறது. கார் இருளில் நடந்து வந்த மக்கள், கருமையான ஒரு இருளில் வாழ்ந்த மக்கள். இன்றைக்கும் கூட நம்முடைய பாவத்தினாலே, தவறுகளினாலே, நேர்மையற்ற தனத்தினாலே நாம் எந்த திசைக்கு செல்கிறோம் என்று தெரியாமல் ஒரு கருமையான இருளிலே அநேக பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றைக்கு மக்கள் கண்டது போல பேரொளியை நாம் காண வேண்டாமா? மீண்டும் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல். நம்முடைய வீடுகளில் இந்த காலகட்டத்தில் அநேக துக்கம் இருக்கலாம். அப்படிப்பட்ட உள்ளத்தை நீங்கள் இன்றைக்கு கொண்டிருந்தால் என் மேல் ஆண்டவருடைய சுடரொளி விழ வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து ஆயத்தமாக வேண்டும். இயேசு நம் உள்ளத்திலே பிறக்கும் பொழுது கண்டிப்பாக நாமும் பேரொளியையும் சுடரொளியையும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்முடைய பாவத்தை நாம் இந்த காலகட்டத்திலே உணர்ந்து ஆண்டவரிடத்திலே வருவோம். நீங்கள் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனத்தை இந்த காலங்களிலே செய்யுங்கள். ஆண்டவர் நம்மை காண வருவாரா என்று பார்க்கையில் கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்திலும் மட்டுமல்ல, இந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளிலும் நற்கருணையின் மூலமாக நம்மை காண வந்து கொண்டுதான் இருக்கிறார். திருப்பலிக்கு சென்று ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனத்தோடு ஆண்டவரிடம் நம்முடைய பாவத்தை ஒப்புக் கொடுத்து நற்கருணையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலத்தில் நம்மை தயாரித்து அந்த பேரொளியை நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நாம் பெற்றுக்கொள்ளலாமா? மார்க் 13:33 பார்க்கிறோம். கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்பொழுது வரும் என்று
உங்களுக்கு தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் என்பது இரண்டாம் வருகையை குறிக்கிறது. நாம் இரண்டாம் வருகையின் காலத்தில் இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்நாள் முடிந்து கடவுளை காணுகிற நாளாகவும் இருக்கலாம். ஆக கொடுக்கப்பட்ட இந்த சிறிய காலத்தில் நாம் கவனம் உள்ளவர்களாகவும் விழிப்பாய் இருப்பவர்களாகவும் மாற வேண்டும். ஆகவே இந்த காலத்தை நாம் பயன்படுத்துவோம். எதற்காக இந்த திருவருகை ஞாயிறுகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று உணர்ந்து கொள்வோம். இன்றைய நாளில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை நம்மோடு மட்டும் வைத்து கொள்ளாமல், இதோ நம்மை சுற்றிலும் நிறைய மனிதர்கள் தனிமையாக, அனாதரவாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, மகிழ்ச்சியற்றவர்களாக காணப்படுபவர்களிடத்தில் இயேசுவின் அன்பை பற்றி சொல்லுங்கள். அவர்களுக்கும் எதிர்நோக்கையும் இந்த உலகியல் வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையும் பற்றி அறிவித்து நம்பிக்கையும் நாம் அளிக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு திருவருகையின் காலத்திலும் நம்மை ஆயத்தப்படுத்தலாமா? இருளில் நடக்கையில் ஒளியாய் வந்தவர், கலக்கங்கள் சூழ்கையில் அமைதி தந்தவர், தனிமையின் பாதையில் கூடவே வந்தவர், துயரங்கள் சூழ்கையில் மகிழ்ச்சி தந்தவர். நீரே இம்மானுவேல், 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 நீரே இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து நானும் சென்றபோது, தேற்றும் வார்த்தைகள் இல்லை என்று என்னும் ஏங்கும் போது, அழுகையின் பள்ளத்தாக்கு நடந்து நானும் சென்ற போது, தேற்றும் வார்த்தைகள் இல்லை என்று என்னும் ஏங்கும் போது, வானத்தையே திறந்தீர், வார்த்தையாகவே வந்தீர், கண்ணீரையே நீக்கி புது வாழ்வு எனக்கு தந்தீர். வானத்தையே திறந்தீர், வார்த்தையாகவே வந்தீர், கண்ணீரையே நீக்கி புது வாழ்வு எனக்கு தந்தீர். விண்ணுலகில் என்னை சேர்க்க பணியாக நீர் வந்தீர், விண்ணுலகில் என்னை சேர்க்க பணியாக நீர் வந்தீர். இருளில் நடக்கையில் ஒளியாய் வந்தவர், கலக்கங்கள் சூழ்கையில் அமைதி தந்தவர், தனிமையின் பாதையில் கூடவே வந்தவர், துயரங்கள் சூழ்கையில் மகிழ்ச்சி தந்தவர். நீரே இம்மானுவேல், 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 நீரே இம்மானுவேல், 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 நீரே இம்மானுவேல், 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 நீரே இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல். ஆம் பிரியமானவர்களே, கடவுள் தன்னுடைய சொல்லினால் இந்த உலகினை உண்டாக்கினார் என்றும்
மனிதனை தன்னுடைய சாயலினால் உருவாக்கினார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். கடவுள் முன்னிலையில் இந்த உலகம் சீர்கேட்டினால் நிறைந்திருந்ததை கண்டபோது இந்த உலகத்தை முற்றிலும் அழிக்க அவர் திட்டமிட்டார். அப்பொழுது அவர் நோவாவை நேர்மையாளராக கண்டார். அவரை பொருட்டு அவர் குடும்பத்தையும் காப்பாற்ற எண்ணினார். கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி கடவுள் கூறின போதும் நோவா தனது குடும்பத்தினரை காப்பாற்ற அந்த பேழையை அமைத்தது நம்பிக்கையினால் மட்டுமே. அதன் வழியாக நோவா கடவுளுக்கு ஏற்புடையவராகும் பேறு பெற்றார். அவர் வழியாக அவர் குடும்பத்தினரும் காப்பாற்ற பெற்றனர். ஆம் பிரியமானவர்களே, கொரோனா என்னும் நோய் தொற்று பரவி கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் நோய் குறித்த அச்சத்தோடு சிலர் இருக்கலாம், பொருளாதாரத்தை குறித்த சிக்கல்களோடு இருக்கலாம், இன்னும் பலவிதமான குழப்பங்களோடு இருக்கலாம். இந்த நோய்க்கான தடுப்பு மருந்தை குறித்தும் எதிர்கால நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்ற பல கேள்விகளோடு இருக்கும் நாம் இந்த வேளையில் நோவாவின் நம்பிக்கையை நமக்குள் விதைக்கும் நேரம். நமது மூதாதையர் நம்பிக்கையால் கடவுளிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதைப் போல நாமும் இயேசுவை பின்பற்றி விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மண்ணுலகிலே நம்பிக்கையோடு வாழ உறுதியெடுப்போம். இப்படிப்பட்ட நம்பிக்கையை இயேசுவின் பிறப்பு நமக்கு தர வல்லதாயிருக்கிறது. இந்த உலகிற்கு விடியலாக வந்த இயேசுவின் மீது நமது நம்பிக்கையை மேலும் வளர்த்து கொள்ள கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான தந்தையே, உம்முடைய மகனாகிய இயேசுவை எங்களுக்காக இந்த உலகத்தில் நீர் அளித்ததற்காக உம்முடைய பேர் இரக்கத்தை நினைத்து இந்த வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வார் என்ற இறை வசனத்தின்படி இதோ இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நம்பிக்கை என்னும் கனியை அருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அதன் வழியாக எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் நாங்கள் விலகி இருக்க எங்களுக்கு துணை செய்வீராக. இதோ ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்திலும் இயேசுவே உம்மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய கண்களை பதிய வைத்து நாங்கள் வாழ எங்களுக்கு துணை புரியும். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.